ஷாட்கி குறைபாடு. இந்த ஷாட்கி குறைபாடு அப்படிங்கிறது அயனி படிகங்களின் அணிக்கோவை புள்ளிகளில் சம எண்ணிக்கையில் நேரயனி மற்றும் எதிர் அயனிகள் இல்லாமல் வெற்றிடம் காணப்படுவதால் ஏற்படும் படிக குறைபாடை பற்றி தான் படிக குறைபாடு தான் என்ன குறைபாடாம்? ஷாட்கி குறைபாடு எனப்படும். அதாவது ஒரு படிகம் இருக்குது, அந்த படிகத்தில் நேரயனியும் எதிரயனியும் சமமாக என்ன பண்ணுது அப்படின்னா அந்த அயனிகள் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு வெற்றிடம் ஏற்படக்கூடிய ஒரு குறைபாடைத்தான் இந்த ஷாட்கி குறைபாடு அப்படிங்கிறாங்க. இக்குறைபாடு படிகத்தின் வேதி வினைக்கூறு விகிதத்தினை மாற்றி அமைப்பதில்லை. நேரயனியின் உருவளவானது எதிரயனியுடைய உருவளவினை ஏறத்தாழ ஒத்திருக்கும் அயனிகளை கொண்டுள்ள அயனி படிகங்களில், அதாவது நேரயனியும் எதிரயனியும் ஒரே மாதிரியான அளவு இருக்கக்கூடிய அயனி படிகங்களில் இக்குறைபாடு காணப்படுகிறது அப்படிங்கிறாங்க. அது எடுத்துக்காட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு எடுத்துக்காட்டாக சோடியம் குளோரைடு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நீங்கள் அந்த சைடில் பார்க்கக்கூடிய படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ ஒரு எதிர்மின் அயனி நேர்மின் அயனி, ஒரு எதிர்மின் அயனி நேர்மின் அயனி, அதாவது ஒரு நேர்மின் அயனி போட்டிங்கன்னா அதை சுற்றி எதிர்மின் அயனி இருக்கும். ஒரு எதிர்மின் அயனி போட்டிங்க அப்படின்னா அதை சுற்றி ஒரு நேர்மின் அயனிகள் இருக்கும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த கலர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாசிட்டிவாக இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா சோடியம் ப்ளஸ் அயான். அடுத்தது இந்த நெகட்டிவாக இருக்கக்கூடியது எல்லாமே குளோரின் மைனஸ் அயான். இப்போ இதில் இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா எது மிஸ்ஸிங் அப்படின்னா இந்த குளோரின் ஆனது மிஸ்ஸிங். அதே போல் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த சோடியமானது மிஸ்ஸிங். இந்த ரெண்டு இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு அயனிகள் மிஸ் ஆயிடுச்சு. அப்போ மிஸ் ஆகும்போது இதனுடைய மின் நடுநிலைத்தன்மையில் எந்த வித பாதிப்பும் ஏற்படுறதில்லை. ஆனால் அடர்த்தியில் மட்டும் என்ன பண்ணோம் அப்படின்னா இதனுடைய இதில் குறைபாடு ஏற்படுதுங்கிறாங்க. அதாவது இதில் கீழே வாட்சி பார்ப்போம். இப்போ படிகங்களில் அதிக அளவு ஷாட்கி குறைபாடு காணப்படின் அவைகளுடைய அடர்த்தி என்ன பண்ணும் அப்படின்னா குறையும். எடுத்துக்காட்டு அளவு கூட்டு விளிம்பு நீளத்தை பயன்படுத்தி கணக்கிடப்பட்ட வனேடியம் மோனாக்சைடினுடைய தியரிட்டிக்கல், அதாவது கருத்தியலான அடர்த்தி, தியரிட்டிக்கல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. கருத்தியலான அடர்த்திங்கிறது தியரிட்டிக்கல் டென்சிட்டி 6.5 கிராம் cm/3. ஆனால் சோதனை முடிவின் அடிப்படையிலான அதன் உண்மையான அடர்த்திங்கிறது ஆக்சுவல் எக்ஸ்பெரிமெண்டல் டென்சிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த உண்மையான அடர்த்தியினுடைய மதிப்பு பார்த்தீங்க அப்படின்னா 5.6 கிராம் cm-3. இப்போ இதிலிருந்து நம்ம வனேடியம் மோனாக்சைடினுடைய படிகத்தில் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னா 14% ஷாட்கி குறைபாடு இருப்பதாக காணப்படுகின்றது. இந்த ஷாட்கி குறைபாடானது படிகங்களில் அணுக்கள் அல்லது அயனிகள் படிக அணிக்கோவை தளம் முழுவதும் நகர்வதற்கு, இப்போ இங்கே இருக்கக்கூடிய அயனியம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வேறு இடத்துக்கு நகர்ந்து போகிறதுக்கு ஒரு எளிய வழியினை இது ஏற்படுத்துதுங்கிறாங்க. இது எத்தனை இந்த 14% ஷாட்கி குறைபாடு ஏற்படும் போது இங்கே இருக்கக்கூடிய அணுக்களாக இருக்கட்டும் அல்லது அயனிகளாக இருக்கட்டும் அது என்ன பண்ணும் அப்படின்னா மூவ்மெண்ட் பண்ணி அது நகர்வதற்கு ஒரு எளிய வாய்ப்பினை இது ஏற்படுத்தி கொடுக்குது அப்படிங்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஷாட்கி குறைபாடு.